ஹாய் அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான பூரி பாஜி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி குயிக்கா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க பெரிய சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சிருக்கேன். அதுல நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுட்டு 2 பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதோட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். நாம இதுல ஆட் பண்ணிருக்க ஆனியனோட குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமான குவாண்டிட்டி தாங்க ஆட் பண்ணிருக்கோம். தக்காளியோட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியான அளவு ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுல வெங்காயம் ரொம்ப அதிகமா போட்டுக்கணுங்க. இந்த மெத்தட்ல செய்யும் போது பூரி பாஜி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஒரு 2 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் சப்பாத்தி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூரி பாஜிக்கு வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மஞ்சள் தூள் மட்டும் போதும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துட்டு தண்ணியை மட்டும் தனியாக வரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கடையாம ஓரளவு இருக்கணும். அதுலேயே நான் எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு தண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செய்யறதுனால நம்ம சேர்த்திருக்க அந்த உருளைக்கிழங்கு உள்ள சத்து எல்லாமே தண்ணியில இறங்கிருக்கோங்க. அது உங்களுக்கு வேஸ்டாவும் ஆகாது. அப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுருந்தோம்ல அதுல எல்லாத்தையும் ஊத்திடலாம். ஊத்திட்டு நல்லா ஃபுல்லா அடியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு கரைச்சி வச்சிருந்தோம்ல ஒரு கோப்பையில அதை ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு கரைச்ச கோப்பையிலேயே தண்ணியை ஆட் பண்ணி அதை கழுவி ஊத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கட்டியாக போயிடுங்க. நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றின இந்த கோதுமை மாவு இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து வெந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் இந்த பூரி பாஜியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் மைதாவோ வேறு எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் கோதுமை மாவு மட்டும் நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்கு, அதனால ஸ்பைசியாகவும் இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீ ஆட் பண்ணிக்கிட்டோம். கீ ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பூரி பாஜி யாரு தாங்க வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த பூரி பாஜி பூரி மட்டும் இல்லைங்க, தோசைக்கு இட்லிக்கு நீங்க சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப பக்காவா இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற இந்த ரெசிபியை மறக்காம உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணுமா? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சின்னதா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.